வாட் கைண்ட் ஆஃப் பார்ட்டி இஸ் திஸ்னு கேள்வி கேட்கிறாரு. அதெல்லாம் அவங்களுடைய உரிமைங்க. நீதிமன்றம் என்னென்ன சொல்லணும் சொல்ல முடியாது, நம்ம சொல்ல முடியாதுங்க. ஆனா இது மேன்-மேட் டிசாஸ்டர்னு நீங்க தொடர்ந்து பெட்டிகள்ல சொன்ன வார்த்தைகள் அவங்க சொல்றாங்க. அது நான் வந்து சொல்லுவேங்க. நாம முடிவு எடுக்கணும்லங்க. மேன்-மேட் டிசாஸ்டர் அடுத்த கேள்வி வந்து நான் பலமுறை சொல்லுவேன். மேன்-மேட் டிசாஸ்டர் சொல்றோம். அடுத்த கேள்வி ஹூ இஸ் தி மேன் வருதுல. மேன்-மேட் டிசாஸ்டர்னா யாருன்னு எல்லாத்துக்கும் தெரியும். நீங்க தான் சொல்ல மாட்டீங்க பேரை. நீங்க சொல்லுங்களேன். உங்க சந்தோஷப்பட்டுங்க. உங்க சேனல் நீங்க கவர் பேஜ் போட்டு விஜய் அவர்கள் தானே சார் ஃபர்ஸ்ட் காரணம். நீங்க சொல்லிக்கங்க சார். நான் என்ன சொல்லுங்க, நீங்க திரும்ப என்னங்க இது? இல்ல நான் என் சேனல் பேரை மாத்திக்கிறேன். மேன்-மேட் டிசாஸ்டர்னு நான் என் சேனல் பேரை மாத்திக்கிறேன். நீங்க உங்க பேரை மாத்திக்கிறீங்க. மேன்-மேட் டிசாஸ்டர்னு சொன்னது நான் சொல்றதுக்கு மேன்-மேட் டிசாஸ்டர்னு சொன்னது நீங்க. ஆமா, ஹூ இஸ் தி மேன்ங்கற பொறுமை எனக்கு இருக்கு. அது நீதிமன்றம் சொல்லுங்கற தெளிவு எனக்கு இருக்கு. அதையும் சேர்த்து சொல்லுங்களா இல்லையா பாருங்க. மேன்-மேட் டிசாஸ்டர் ஹூ இஸ் தி மேன் நீதிமன்றம் சொல்லணும். ரங்கராஜ் பாண்டே தீர்ப்பு சொல்வாரா? நீங்க சொல்லுங்க சார். நீங்க பெருமக்கள் அனுபவம் யார பாக்க. இல்ல சார், நான் சொல்ல மாட்டேன். இல்ல இப்படி கிண்டல் பண்ற டோன்ல பேச வேண்டாம் சார். இல்ல சார், நான் ஓபனா சொல்றேன் சார். நீங்க வந்து விஜய் தான சார் நீங்க சொல்றீங்க. நான் விஜயை பார்க்க ஒரு தடவை சொல்லுங்க. விஜயை பார்க்க தமிழக அரசு தான் முழு காரணம் சொல்லிருக்கேன். ஒரு பேட்டில சொல்லுங்க. 15 பேட்டி கொடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கும் பொறுப்பு இருக்கு. யாருக்கு முதல் பொறுப்பு இருக்கு, யாருக்கு முழு பொறுப்பு இருக்கு. அதான் சார், யாருக்கு முதல் பொறுப்பு இருக்கு? நீதிமன்றம். அந்த தெளிவு எனக்கு இருக்கு. சரி, யார பார்க்க அந்த கூட்டம் வந்தது நான் சொல்ல மாட்டேன். அதுதான் உங்களுக்கு உதாரணம் சொன்னேன். என்னைய பார்க்க வந்தாலும் நீங்க ஏதாவது சேட்டை பண்ணீங்கன்னா நான் பொறுப்பா அதுக்கு? விசாரிக்கணும்ல. விசாரிக்காம சொல்லுங்க. எனக்கு அப்படி அவசரம் கிடையாது. 41 உயிர்ல நான் பாலிடிக்ஸ் பண்ண மாட்டேன். நீங்க டிபேட் பண்ணிக்கங்க, ஜட்ஜ்மெண்ட் சேனல் வச்சுக்கங்க, நீங்க பண்ணிக்கங்க. நான் கேள்வி பண்ற டோன்ல சொல்றேன்னு சொல்லிக்கங்க. எனக்கு என்ன பிரச்சனை? நான் மாத்தி சொல்லிருக்கேனா? நீங்க இப்ப 2 மாசம் கழிச்சு பேசுறீங்க. நான் 15 நாள்ல ஏதாவது மாத்தி பேசிருக்கேனா? இல்ல சார், நான் 15 நாளா யார பார்க்க அந்த கூட்டம் வந்தது? யார 12 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 7 மணிக்கு வரணும். இங்க பாருங்க, 3 மணி டு 10. நீ அதாவது நீங்க ஆக்சுவலா என்ன பண்றீங்க தெரியுமா? நீங்க தவறான கேள்விகள் கேட்டு. நான் சொல்றேன் உங்களுக்கு தவறான கேள்விகள் கேட்டு. நான் சொல்றேன் உங்களுக்கு. இல்ல சார், நீங்க ஒரு செகண்ட் இருங்க. தவறான கேள்விகள் கேட்டு அந்த சைடுல சொல்ல விடுங்க சார். சார், ஒரு பத்திரிக்கையாளரா கேள்வி கேட்டு ஜட்ஜ்மென்ட் என்னவா வரட்டும், எஸ்ஐடி என்னமா சொல்லட்டும். நீங்க தவறான கேள்வி கேட்டு நீங்க விஜய் நியாயப்படுத்த வைக்கிறீங்க. ஆக்சுவலா ஏன் சொல்ல பாருங்க. நான் தவறான கேள்வி கேட்டதா நான் மக்கள் புரிஞ்சுப்பாங்க. ஆமா, நான் சொல்ல பாருங்க. ஏன்னா 7 மணிக்கு வந்தாருன்னு சொன்னீங்க பாத்தீங்களா? 3 to 10 தான் டைம் கேட்டிருக்காங்க. ட்விட்டர் நீங்க பாத்துருப்பீங்க. தமிழக வெற்றி கழக ட்விட்டர்ல 12 மணிக்கு கரூர்ல வந்து பேசுவாரு, வேலுச்சாமிபுரத்துல பேசுவாருன்னு போட்டிருக்காங்க. அதற்கு ஒரு வாரமா எல்லாரும் பேசிட்டு இருக்க விஷயம் தான். புசி ஆனந்த் அவர்கள் பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. நீங்க வந்து பர்மிஷன் வாங்கி இருக்கிற டைம்ல சொன்னாலும் மக்களுக்கு ஏன் கூட்டம் கூடுனுச்சு? 20 பர்மிஷன் வாங்கும்போது இப்ப அவங்கள்ட்ட கொடுத்த அனுமதி லெட்டர்ல 3 to 10 கொடுத்திருக்கிறது மக்களுக்கு தெரியாதுங்க சார். மக்கள்கிட்ட வந்து 12 மணின்னு சொல்லியிருக்காங்கன்னா அதை பார்க்கணும். 12 மணிக்கு அங்க வந்துருவாரு நம்பி தானே வந்திருப்பாங்க. அந்த விஷயங்கள் அதுதான் நான் கேள்வி எழுப்புறேன். 3 மணிக்கு தானே உங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டாங்க. 3 to 10 அவர்கிட்ட பெர்மிஷன். அவர் 7 மணிக்கு வந்துட்டார். டயத்தை அவர்கிட்ட மாற்றம் இல்லை. ஓகேவா? 3 மணிக்கு முன்னாடி ஏன் அசம்பிள் ஆகட்டும் நான் போலீஸை கேட்கிறேன். 12 மணி அவர் மக்கள்கிட்ட அவரை பிடிங்கன்ற. நான் 12 மணிக்கு போட்டோ பிடிங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப சரி.